ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். எப்படி ஓடுது சென்னையில் புக்கிங் எல்லாம் எப்படி ஓடுது? எல்லாரும் வழி ஓட்டுறீங்களா? சென்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்மளுக்கு நல்ல வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அது போல எக்ஸாம் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால புக்கிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எல்லாரும் நிறைய பேர் கேட்குறாங்க, புக்கிங் எல்லாம் எப்படி ஓடுது, இன்சென்டிவ் இருக்குதா இல்லையா, ஊபர்ல எப்படி ஓடுது, மற்ற டாக்ஸியில் எப்படி ஓடுதுன்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் கேட்குறாங்க. நானும் இப்போ ஒரு 2 வாரமா கொஞ்சம் கம்மியாக தான் ஓட்டுறது. ஏன்னா இந்த வெயிலில் நம்ம பகலில் போயிட்டு ரொம்ப மட்டமான ஃபேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் நம்ம இந்த வெயிலில் உட்காந்துட்டு ஓட்டுறதுனால பெருசாக ஒன்றும் நிற்க மாட்டேங்குது. மைலேஜும் கொஞ்சம் கம்மியாகுது இந்த வெயிலில் ஓட்டும் போது. அந்த மாதிரி நம்ம ஏன் அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயில் டைமில் கொஞ்சம் ரெஸ்ட் தான் எடுத்துக்கிறது. செல்ஃப் ஒர்க் இருக்கும்போது செல்ஃப் போகிறது, ரொம்ப மட்டமான ஃபேர் வர டைமில் ஓட்டுறது இல்லை. அப்போ நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டாங்க, எப்படி ஊபர்ல எல்லாம் இன்சென்டிவ் வருதா இல்லையா, இப்போ நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. ஊபரை பொறுத்த வரைக்கும் இப்போ எப்படி இன்சென்டிவ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தாக்கா, மண்டே டு தேர்ஸ்டே, அதாவது திங்கள் டு வியாழக்கிழமை வரைக்கும் ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு ஸ்லோட்டு மாதிரி கொடுக்குறாங்க. அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் வரைக்கும், வெள்ளிக்கிழமை காலையில் 4 மணி வரைக்கும், அதாவது 4 நாளுக்கு உண்டான இன்சென்டிவ் கொடுப்பாங்க. ஒரு 50 புக்கிங் அந்த மாதிரி, 50 to 70 புக்கிங் எடுத்தாக்கா ஒரு இன்சென்டிவ் அந்த மாதிரி. மினிமம் ஒரு 35 புக்கிங் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு உண்டான இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க. அது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துட்டு நம்ம பார்க்கலாம். சாட்டர்டே சண்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே இந்த 3 நாளுக்கு மட்டும் இன்னொரு 3 டேஸுக்கு உண்டான இன்சென்டிவும் கொடுக்குறாங்க. அது எல்லாருக்கும் கொடுக்குறாங்களா இல்லையான்றது நம்மளுக்கு கரெக்டாக தெரில. நம்ம கரெக்டாக ரெகுலராக ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கம்மியான இன்சென்டிவ் தான் கொடுக்குறாங்க. ஓட்டாமல் இருக்கிற பட்சத்தில் உங்களை திருப்பி ஓட்ட வைக்கிறதுக்காக கொஞ்சம் அதிகமான ஃபேரு, இன்சென்டிவ் ஃபேரு கொடுப்பாங்க. அதுக்கு எப்படி நான் 2 வாரம் நான் ஓட்டாமல் இருந்ததுனால கொஞ்சம் என்ன இன்சென்டிவ் கொடுத்துருக்கா அப்படின்றது சொல்லிட்டு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் நம்ம எடுத்துட்டு பார்ப்போம். ஸ்க்ரீன்ஷாட்டில் உங்களுக்கு நல்லா புரியும். சில நண்பர்களுக்கு இன்சென்டிவ் வரலன்னு சொல்றாங்க. அது என்னன்னு கரெக்டாக தெரியல. புதுசாக ஓட்டுறவங்களுக்கு வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சு ஒரு மாதம் கழிச்சு தான் உங்களுக்கு இன்சென்டிவ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஓட்டுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் இன்சென்டிவ் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ஓட்டாமல் ஒரு வாரம் ஓட்டிட்டு நீங்கள் வேற டாக்ஸிக்கு மூவ் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு இன்சென்டிவ் இருக்காது இல்லையா. அதனால நீங்கள் ஒரு மாதமாவது கண்டினியூஸாக ஓட்டியாச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வீக்லேருந்து இன்சென்டிவ் ஆடாக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி இன்சென்டிவும் இல்லாமல் வெறும் கட்ட ஃபேரில் ஓட்டுறாங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு ரொம்ப நஷ்டமாக இருக்கும். ஏன்னா ரொம்ப 12 ரூபா 13 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுப்பாங்க. அதுவும் நான் பீக் அவர் டைமு, ஏர்லி மார்னிங் டைமு, மத்தியானம் டைமு, அந்த மாதிரிலாம் டைமில் 10 ரூபா 11 ரூபா தான் வர மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு பிரச்சனையாக இருக்குது புக்கிங்கு. இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஓலாயிலே சப்ஸ்கிரிப்ஷன் மாடல்னு கொண்டு வந்திருக்கு இல்லையா. 400 ரூபாய் கட்டினாக்கா 3 நாள் ஓட்டுறதுக்குன்னு. அது எப்படின்னு பார்த்தாக்கா, இப்போ 400 ரூபாய் கட்டிட்டு 3 நாள் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்க முன்னாடி வாங்கியிருந்த ஃபேர் கொடுத்துருந்தாக்கா நம்மளுக்கு அது கட்டுப்படி ஆயிருக்கும். இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா, முன்னாடி வாங்கின ஃபேர் கொடுக்காம இப்போ அந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கொண்டு வந்திருக்கிறதுனால அவங்க கமிஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு 12 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 12 ரூபா 11 ரூபா அந்த ரேஞ்சில் கொடுக்குறாங்க. பீக் ஹவர்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு. மற்றபடி ஒன்றுமே அது பிரயோஜனம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். சில டைம் எக்ஸ்ட்ரா பீக் ஹவர், அதாவது சாட்டர்டே சண்டே முகூர்த்த நாள் அந்த மாதிரி இருக்கும்போது ஓலா கஸ்டமரை வச்சு செய்வாங்கன்னு தான் சொல்லணும். 3 டைம்ஸ் எக்ஸ்ட்ரா எல்லாம் வாங்குவாங்க. அது நம்மளுக்கு எப்பவுமே கிடைக்காது. அது கிடைக்கிற டைம்ல ஓட்டி எடுத்துக்கிட்டா தான் உண்டு. அந்த மாதிரி இருக்கு ஓலாயில. ஊபரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பீக் டைம் வரும்போது உங்களுக்கு ஃபேர் நல்லாவே இருக்கும். ஓரளவுக்கு கஸ்டமருக்கும் டிரைவருக்கும் அடி வாங்காத அளவுக்கு மீடியமாக ஒரு 20 ருபீஸ் வர மாதிரி நம்மளுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க அந்த பீக் டைமில். மற்ற டைமில் தான் ரொம்ப ஒஸ்ட்டாக போயிட்டுருக்கு. அதுவும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய புக்கிங் 15 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டரு கொஞ்சம் ஃபேர் கம்மியாக ஆரம்பிக்கும். அதுவே நீங்கள் 20 கிலோமீட்டருக்கு மேலே உண்டான புக்கிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 ரூபா 11 ரூபா அந்த மாதிரி தான் வரும். 30 கிலோமீட்டருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 320 ரூபா 350 ரூபான்னு போடுவாங்க. 50 கிலோமீட்டருக்கு 550 ரூபா 600 ரூபா போடுறாங்க. அதுலேருந்து அந்த 5% போயிடுச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு எதுவுமே நிற்காது. அது நீங்கள் பார்த்துட்டு புக்கிங் எடுங்க. பீக் ஹவர் டைமில் அந்த மாதிரி எடுத்தால் பரவாயில்ல. பீக் ஹவர் டைமில் அது மாதிரி எடுத்தாக்கா நீங்கள் இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. பெரிய பெரிய புக்கிங் எடுத்தாச்சுனாக்கா இன்சென்டிவ் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அந்த இன்சென்டிவ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏது கொடுத்துருக்காங்கன்றது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணிட்டு அதில் காட்டுறேன். இதில் நான் லாஸ்ட் வீக் ஓட்டினதையும் ஏர்னிங்ஸில் காட்டுறேன். நான் லாஸ்ட் வீக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் ஓட்டியிருக்கேன். அந்த வீக்கு ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணல. ஒரு நாள் இடையில மட்டும் ஒரு 800 ரூபாய் என்னமோ ஓட்டியிருக்கேன். அது சாட்டர்டே சண்டே ஏன் ஓட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே சண்டேல முகூர்த்த நாள் இருந்ததுனால கொஞ்சம் பீக்காக இருக்கும் அப்படின்ற ஒரு கணிப்பில் தான் ஓட்டினேன். அது கரெக்டாக கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். 2 நாளில் எவ்வளோ ஓடி இருக்குன்றது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கலாம். ஊபரோட ஏர்னிங்ஸ் சாட்டர்டே சண்டேல மட்டும் நல்லா தான் இருக்கும். மற்ற டைமில் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ஏர்னிங்ஸ்னு நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்க்கலாம். இதுக்காக நம்ம ஊபரோட இந்த ஆப் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சுனாக்கா
நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு எவ்வளோ ஓட்டிருக்கு 2755 ரூபா ஓட்டி இருக்கு. 11 மணி நேரம் ஓட்டி இருக்கு. 33 ட்ரிப்பு ஓட்டி இருக்கு. 2755 33 பாயிண்ட் எடுத்திருக்கு. 11 ட்ரிப்பு தான் எடுத்திருக்கு. 2700 ரூபா வந்திருக்கு இந்த இதுல. அதுக்கப்புறம் சண்டே, வெள்ளிக்கிழமை நான் ஓட்டல. வெள்ளி சனி ஞாயிறுக்கு தான் இந்த இன்சென்டிவ் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம சண்டே ஓட்டினது பார்த்தீங்கன்னா 4723 ரூபா ஓடி இருக்கு. அதாவது இதுல ஓட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3723 ரூபா தான் இருக்கு. ஆனா அந்த 1000 ரூபாய் அந்த 25 ட்ரிப்புக்கு ஒரு இன்சென்டிவ் கொடுத்துருந்தாங்க. அந்த 1000 ரூபாய் சேர்த்து தான் அந்த அமௌண்ட். இது நம்ம வெனஸ்டே அன்னைக்கு கொஞ்ச நேரம் ஓட்டினது, ஒரு 3 ஹவர்ஸ் 4 புக்கிங் எடுத்து 800 ரூபாய் ஓட்டிருந்தாங்க. அது மொத்தமா இந்த வாரத்துல 8000 ரூபாய் தான் ஓட்டி இருக்கு பாருங்க. சாட்டர்டே சண்டே மட்டும் நம்மளுக்கு எவ்வளவு 7500 ரூபாய் கிட்ட ஓடி இருக்கு. அதாவது அந்த இன்சென்டிவ் சேர்த்து. அந்த இன்சென்டிவ் எப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளுக்கு கொடுப்பாங்க. 25 புக்கிங்க்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் 10 புக்கிங்க்கு ஒரு 500 ரூபாய் சேர்த்து கொடுப்பாங்க. நம்ம அவ்வளோ ஓட்டல, 25 புக்கிங்கோட நிப்பாட்டிட்டோம். 25 புக்கிங் ஓட்டிட்டு நம்மளுக்கு மொத்தமாக 7500 ரூபாய் வந்திருக்கு. அந்த 1000 இன்சென்டிவ் சேர்த்து தான் வந்திருக்கு. அந்த இன்சென்டிவ் சேர்க்கலைன்னா 6500 ரூபாய் வந்திருக்கும் 2 நாள் ஓட்டினதுக்கு. 2 நாளும் பாருங்க 12 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கேன். அதுக்கு மேலே ஓட்டுறவங்களுக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் இந்த வாரத்தில் ஏதாவது இன்சென்டிவ் இருக்கா அப்படின்றது பார்க்கலாம். இந்த வாரத்தில் அதாவது மண்டலேருந்து இன்சென்டிவ் போட்டிருக்காங்க பாருங்க. 1500 ரூபாய் போட்டிருக்கு. 33 ட்ரிப்புக்கு 1500. அதாவது மொத்தம் 3 4 5 6 70 ட்ரிப்புக்கு 70 ட்ரிப் எடுத்தாச்சுனாக்கா உங்களுக்கு 5000 ரூபாய் இன்சென்டிவ் அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இது நீங்க எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும், கிடைக்கும். இதுல பாத்தீங்கன்னா இது யாருக்கு இன்சென்டிவ்னு பாத்தீங்கன்னா கோ மற்றும் கோ செடானுக்கு மட்டும்தான் இருக்கு. செடானுக்கு இந்த இன்சென்டிவ் வராதா இல்லைன்றது எனக்கு கரெக்டா தெரியல. செடானுக்கு வேற இன்சென்டிவ் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா கோக்கும் கோ செடானுக்கு மட்டும் தான். இதுல கோ ப்ரையாரிட்டின்னு வருது பாருங்க. அதுக்கு கிடைக்காது. அதனால நம்ம அது பார்த்து எடுக்கணும். கோ ப்ரையாரிட்டி எடுத்தீங்கன்னா இதுல கவுண்டிங்ல ஆட் ஆகாது. இதுல எவ்வளவு நம்ம முடிக்க முடியும் அப்படின்றது சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். குறைஞ்சது ஏதாச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் 33 புக்கிங்காவது எடுத்து 1500 எடுக்கலாம்னு ட்ரை பண்ணலாம். பாருங்க, வாலெட்டு 0 பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம எடுத்து புக்கிங் ஓட்ட ஆரம்பிக்கணும். இதுதான் ஊபரோட இப்போதைக்கு இருக்கிற ஏர்னிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய்க்கிழமை 2700 ஓட்டும் போது 140 கிலோமீட்டருக்கு விட்ட 142 கிலோமீட்டர் ஓடிச்சு. அதாவது 19 ரூபா பர் கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. மொத்தம் எம்டியும் எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். அது இல்லாம ஞாயிற்றுக்கிழமை 4750 ரூபா ஓடி இருக்கு இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா 233 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. 233 கிலோமீட்டர் ஓடி, அதாவது ஆவரேஜா நம்மளுக்கு 20 ரூபீஸ் பர் கிலோமீட்டர் ஆவரேஜா ஏர்னிங்ஸ் வந்திருக்கு. அதாவது அந்த ஏர்னிங்ஸுங்கிறது நம்மளுக்கு எம்டி அடிச்சது, நம்ம ஃபியூல் பண்ணுறதுக்கு எம்டியா போறது, சாப்பிட்றதுக்கு எம்டியா போறது, இது எல்லாமே சேர்த்துதான். இதுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த 1000 ரூபாய் இன்சென்டிவ் வரல அப்படின்ற பட்சத்துல அந்த சண்டேல 16 ரூபாய் தான் கிலோமீட்டருக்கு ஏர்னிங்ஸ் வந்திருக்கும். இதை நம்ம சாட்டர்டே சண்டேல பாருங்க ஒரு ஆவரேஜான ஒரு ஏர்னிங்ஸ் கிடைச்சிருக்கு இல்லையா. இதை நாம ஒரு ஒர்க்கிங் டேல நீங்க ஓட்டும் போது, ஒர்க்கிங் டேல இந்த 4 நாள் ஃபர்ஸ்ட் 4 நாள் கொடுத்துருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட் போட்டிருக்க இன்சென்டிவ் 33 புக்கிங்க்கு 1500 கொடுத்துருக்கு. அதாவது ஒரு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கு இல்லையா. அது எதனால அப்படின்னாக்கா ஒர்க்கிங் டேஸ்ல ஃபேர் ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த கம்மியா இருக்கிறத காம்பன்சேட் பண்றதுக்காக தான் அந்த இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அந்த இன்சென்டிவும் நம்மளுக்கு கிடைக்காத பட்சத்துல நம்ம அந்த வெயில்ல அது ஓட்டுறது ரொம்ப வேஸ்ட். வெயில்ல புக்கிங் வருதா அப்படின்றது தான் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா எக்ஸாம் எல்லாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அது இல்லாம ரொம்ப வெயில்ல மக்கள் எல்லாம் வெளியே வருமா அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். அதனாலும் நம்ம பழப்பு நம்ம ஓட்டு தானே ஆகணும். ஏதாச்சும் ஒன்று ஆன் பண்ணி கொஞ்சம் ஒரு 1000 ரூபாய் சேலரி எடுத்தா தானே நம்மளுக்கு டியூ கட்டுறதுக்கு வீடு மெயின்டைன் பண்றதுக்கெல்லாம் முடியும். இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை. மற்ற டாக்ஸிங்களும் இப்படி தான் ஓடுது. நம்ம ராபிடோ இடையில ஆன் பண்ணி ஓட்டி பார்ப்பேன். அதுலேயும் ஒரு நல்ல ஃபேர் தான் வருது. ஒரு ஆவரேஜா 18 ரூபா 17 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுக்குறாங்க. ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை பார்த்தீங்கன்னா, பீக் ஹவரில் பார்த்தீங்கன்னா அதே 18 ரூபா 17 ரூபா தான் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் 20 ரூபா கொடுக்குறாங்க. அந்த பீக் ஹவரில் இருக்கிற டிராஃபிக்கில் அவங்க கொடுக்குற 17 ரூபா 18 ரூபா எல்லாம் சில டைம் கட்டுப்படி ஆகாது. அது மட்டும் இல்லாமல் ராபிடோவில் நிறைய ஏமாத்து வேலைகள் நடக்குதுன்னு நம்ம முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா. அது எனக்கு வந்துச்சுங்க. முந்தா நேற்று என்னமோ எனக்கு வந்துச்சு. சாட்டர்டே அன்னைக்கு எனக்கு நைட்டு வந்துச்சுங்க. ஒருத்தவங்க குளோபல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வண்டி புக் பண்ணி இந்த மாதிரி ஃபர்ஸ்டே கேட்டாங்க. ஹிந்தியில் பேசினாங்க, ஹிந்திக்காரங்க. அவங்க ஃபோன் பண்ணி கூகுள் பே இருக்கா, இது ஃபோன்பே இருக்கான்லாம் கேட்டாங்க. அப்போவே எனக்கு கொஞ்சம் டவுட்டு. சரி வாங்க கொஞ்சம் அர்ஜென்ட், நான் ஹாஸ்பிட்டல்னாக்கா சரி ஹாஸ்பிட்டல் கேஸ் இருக்குன்னு சொல்லி அர்ஜென்ட்னு சொல்லிட்டு நானும் போனேன். போய் பார்த்தாக்கா அங்கே போய் வெயிட் பண்ணுறேன். அங்கே குளோபல் ஹாஸ்பிட்டல் அவுட் பேஷண்ட்ல யாருமே இல்லை. அங்கே தான் லொக்கேஷன் போட்டு வச்சிருக்காங்க. ஃபோன் பண்ணாக்கா அந்த ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அவங்கள கால் பண்ணி ரிட்டர்ன் வர்றாங்க. கால் பண்ணி வந்துட்டு ஒய்ஃப் தான் வராங்க. நம்மகிட்ட முன்னாடி ஒரு நண்பர் கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஏமாந்துருக்குன்னு. அதே சுச்சுவேஷன்ல நம்மளுக்கு ஏமாத்த பாக்குறாங்க என்னையும். நான் ஆல்ரெடி இது கேள்விப்பட்டிருக்கனால நம்மளுக்கு தெரியும் இல்லையா இந்த மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி என் ஒய்ஃப் வருவாங்க, அவங்க 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சார் வெயிட் பண்றேன் அப்படின்னு
உடனே அவர் சொல்றாங்க, நீங்க ஜிபே நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன், உங்களுக்கு காமிச்சதை விட ஒரு 150 ரூபா எக்ஸ்ட்ரா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிபே நம்பர் கொடுங்க அப்படின்னு. நான் சொன்னேன், எனக்கு ஜிபே பண்ண வேணாம் சார், நீங்க உங்க ஒய்ஃப் நம்பருக்கு அனுப்புங்க, அவங்க ட்ரிப் முடிஞ்ச உடனே பே பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. இல்ல ஒய்ஃபுக்கு ஜிபே இல்லை அப்படின்றான் அந்த டைம்ல. அப்போ நான் சொன்னேன், சரி வெயிட் பண்றேன் சார், நீங்க கட் பண்ணிக்கங்க, ஒய்ஃப் வந்ததுக்கு அப்புறம் கால் பண்றேன், நீங்க அப்போ வேணா போட்டு விடுங்க அப்படின்னா. ஏன்னா நம்ம அப்போ அவங்க வண்டியில இருக்கும்போது பே பண்ணியாச்சுனாக்கா நம்மளுக்கு ஓரளவுக்கு சேஃப் இல்லையா. அப்படி சரின்னு சொன்னோடனே அவன் என்ன சொல்றான், இல்ல சார் நீங்க பே பண்ற, நான் அனுப்பிச்சு விட்றேன், நீங்க ஒய்ஃப் வர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும், நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு அப்படி கேட்கணும்? வண்டியில கஸ்டமரே ஏறாம ஒருத்தன் எனக்கு பேமெண்ட் அனுப்பிச்சு விட்றா அப்படின்னு சொல்லும்போது நான் அது பேமெண்ட் வாங்கினதுக்கு அப்புறம் நான் கேன்சல் பண்ணி விட மாட்டேனா? அந்த மாதிரி நம்ம யோசிச்சோம். அப்போ கேன்சல் ஈஸியா பண்ணி விடலாம் காசு வாங்கிட்டு. அந்த அளவுக்கு அவன் எப்படி கஸ்டமர்ன்றவங்க கொஞ்சம் உஷாரா இல்லாம இருப்பாங்களா? இது ஏமாத்துறதுக்காக தான் இது பண்ணாங்க. நான் சொன்னேன், நான் வெயிட் பண்றேன், மேடம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க பே பண்ணுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் ஜிபே அனுப்புறேன் அப்படின்னு நம்பர் அனுப்புறேன்னு சொன்னேன். ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு உடனே புக்கிங் கேன்சல் பண்ணி விட்டாங்க. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நைட்டு நம்ம உஷாரா இருக்கணுங்க. பிஸி டைம்ல எல்லாம் இது பண்ணியாச்சுனாக்கா, நம்ம போற அவசரத்துல கொஞ்சம் கவனக்குறைவா இருந்துச்சு அப்படின்னாக்கா, முன்னாடி நம்ம வீடியோல போட்டிருக்கிற மாதிரி நிறைய பேர் ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உஷாரா இருங்க. ராபிடோல எந்த ஒரு கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் இல்லை. வெரி ஒஸ்ட் கஸ்டமர் சர்வீஸ்ன்னு தான் சொல்லணும். வெரிஃபைடு நம்பர்ஸ் கிடையாது, வெரிஃபைடு ஐடி கிடையாதுன்னு நினைக்கிறேன். இது எல்லாருமே உஷாரா இருங்க. ராபிடோல இது ரொம்ப நடக்குது. இந்த டாக்ஸி ஃபீல்டு நாம இந்த வெயிலையும் கஷ்டப்பட்டு ஓட்டிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒருத்தனுங்க கிளம்பிட்டாங்களே நம்மளை ஏமாத்துறதுக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. எவனாச்சும் இருக்கிறவங்க கிட்ட போய் நீங்க திருடி தின்னுங்கடான்னு சொல்லலாம். ஏன் இல்லாதவங்க கிட்ட வந்து திருப்பி திருப்பி ஏமாத்த பாக்குறாங்க பார்த்தீங்களா? உஷாரா இருங்க மக்களை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.